Hello people, welcome to VG Tech Talks. Best IT Training Institute on Caution for the கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐடியில் சர்வர் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய .NETன்ற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். அங்கே கெயின் பண்ணுற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோவாக நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C# அரேஸ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அரேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பில் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா அரேஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீடிஃபைன் இருக்கக்கூடிய இன்டீஜராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு இல்லை ஃப்ளோட், இதில் இருக்கிறதுல ப்ரீடிஃபைனை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்ம அசைன் பண்ண முடியும். இதுவே நான் ஒரு குரூப் ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்தாலோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஸ்ட்ரிங்கை கொடுக்கணுனாலோ இல்லை குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்கணுனாலும் நான் அது எது மூலிமா நான் எக்ஸிக்யூட் பண்ணால் அரேன்றது யூசர் டிஃபைனில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்பில் நான் அசைன் பண்ணுவேன். இந்த C# அரேஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்போட அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் என்னன்னா அரேவை டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது சைஸ் என்ன சைஸில் கொடுக்க போகிறோன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் கொடுக்கறனால நான் வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் நாங்கள் அசைன் பண்ணுறேன். அண்ட் அது கூட நான் கொடுக்க வேண்டிய வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா கார்ஸ்ன்றதை நான் அசைன் பண்ணிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீட்டா அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னா ஷிஃப்ட் அப்படின்றது நான் கொடுக்குறேன். மூணாவதாக நான் டிஃபைன் பண்ணக்கூடிய எலமெண்ட் வந்து ஹைலக்ஸ் அப்படின்றது ஒரு அதாவது ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டேட்டா டைப்பில் கார்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் நேமில் கிட்டத்தட்ட ஒரு 3 எலமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அரேவை பொறுத்த வரைக்கும் 0 அப்படின்றது அசைன் ஆகிடும். ஸோ அரேவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷன்றது இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் 0வாகவே நம்ம எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அரேஸை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைஸ் ஆஃப் அரேஸ்ன்றதை சொல்லுவாங்க. அண்டு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அரேஸ் பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அரேஸ் டிக்ளரேஷன் பண்ணுறது. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அரே அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகும் C#. நெக்ஸ்ட் அரேஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாக்ட் அரேஸ். அதாவது C# பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த C# அரேஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for upcoming videos. Keep like and subscribe on VJ Tech Talks. Thank you.